மறைந்த கே பாக்யராஜின் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் நேரில் மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழக முதல்வர் விஜய் நேரடியாக அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். தமிழக அரசியல் தலைவர்களும் தொடர்ச்சியாக கே பாக்யராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முன்னதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதனைத் தொடர்ந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்களும் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர்களில் ஒருவரும் இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் தமிழக ரசிகர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. தற்போது நடிகர் சத்யராஜ் மறைந்த கே பாக்யராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிறார். பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக மறைந்த கே பாக்யராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது நடிகர் சத்யராஜ் கே பாக்யராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிறார். அவருடைய சகாவாக திரையுலக பயணத்தை தொடங்கி இந்தியாவில் அமிதாப் பச்சன் உட்பட, ரஜினிகாந்த் உட்பட பல பேர், சிவாஜி கணேசன் அவர்கள் உட்பட பலரை இயக்கி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை, தயாரிப்பு, இப்படி பத்திரிகை உலகம், ஏன் அரசியல் உலகம், இப்படி அனைத்திலையுமே பயணித்து ஒரு பன்முக திறமை கொண்டவராக திகழ்ந்தவர் அன்பிற்குரிய சகோதரர் பாக்யராஜ் அவர்கள். சிறந்த இலக்கியவாதியும் கூட. எழுத்தாற்றல், பேச்சாற்றல், நகைச்சுவை உணர்ச்சி நிறைய நிரம்பியவர், பெற்றவர். திரையுலகிலே அவர் படைத்த படங்கள் எல்லாம் பல படங்கள் வெள்ளிவிழா கண்ட படங்கள். அவர் இயற்கை எழுதினாலும் அவர் உருவாக்கிய திரைக்காவியங்கள் அனைத்தும் எப்போதும் மக்களுடைய நெஞ்சிலே, நினைவிலே நிலைத்து நிற்கும். அமரர் பாக்யராஜ் அவருடைய புகழ் வாழ்க.